பட் வாசன் ப்ரோ வந்தாரு. அவர் ஆக்சுவலா வந்தபோது ஃபுல் கூட்டம். என்னது மொய்க்கவர்லாம் ஆட்டிய போட்டேன். மொய் இருக்கா? நான் சதீஷனா தூக்கிட்டேன். லம்பா அடிச்சுட்டா. ஐயோ அண்ணா கேட்டு பாத்துக்கோங்க. ப்ரோ இது ஏன் சேனல் ப்ரோ? மாத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. இது பாருங்க என் சேனல் ஆட்டைய படம் பாக்குறாரு. புது மாப்பிள்ள தான். அடுத்த மாப்பிள்ள இருந்தானா தான் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சதீஷ் அண்ணா வந்து ரொம்ப எமோஷனலா போயிட்டாங்க. ஹை டெஃப் இன்னைக்கு வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா ஹெச்ஆர் அண்ணாவோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். எஸ் நம்ம ஆக்சுவலாக ஹல்திக்கு போயிருந்தோம். அண்ட் ஹல்தியில் வந்து ஸ்டே பண்ண முடியல, ஏன்னா எனக்கு பெங்களூரில் சில வேலை இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ரிசப்ஷன், நாளைக்கு வந்து கல்யாணம். அண்ட் இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம போகிறதுக்கு பதிலாக இப்போது காலையிலே கிளம்பிட்டோம். காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:40 ஆகுது. அண்ட் நாமளும் காரில் போயிட்டுருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு சேலம் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன், இல்லை நடுவில் ஏதாச்சும் நினச்சி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இடிஎஃப் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் காரில் விளாக் எடுத்துருப்பேன் கடைசியாக. அண்ட் இப்போ வந்து திருப்பி காரில் எடுக்கிறேன். அண்டு ஃபுல் வேலை காலையிலேருந்து. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டுங்க பாருங்க. இந்த அண்ணன் ஒரே ட்ரெஸ்ஸு, இவனும் ஒரே ட்ரெஸ்ஸு, அவர் வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஸோ இப்போ நாங்கள் வந்து சாயந்தரம் மணி ஒரு 6:30 ஆச்சு. ஆல்ரெடி லேட் ஆச்சு. நாங்கள் இப்போ வந்து மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். இடிஎஃப் ஆக்சுவலாக இப்போ மண்டபத்தில் தான் இருக்கோம். அண்ட் மண்டபத்தில் பாருங்கள் செம்ம கூட்டமாக இருக்குது. புது மாப்பிள்ள தான். அடுத்த மாப்பிள்ள இருந்தானா தான் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வினித்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எனக்கு இப்போ தான் நான் மைனர்லேருந்து மேஜர் ஆவேன். நீங்கள் மேஜர் ஆகி இருந்தாலும் உனக்கு பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க செம்ம கூட்டமாக இருக்குது. நம்மள எப்படி உள்ள விடுவோம்? அதான் நம்மளையே உள்ள விடுவாங்களான்னு தெரில. இல்லை, நாம் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். பாரு செம்ம கூட்டமாக இருக்குது. பரவாயில்ல, பவுன்சரை நான் நமக்கு தெரிஞ்சவங்க தான். பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்து ஓகே பண்ணி வச்சுருக்கேன். இடிஎஃப் நான் விளாக் பண்ணணுன்னு தான் நினச்சேன். மணி பார்த்தீங்கன்னா 10:30. என்னால் விளாக் பண்ண முடியல. ஏன்னு இந்த அண்ணனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஃபுல் கூட்டம், செம்ம ஒர்க்கு. ஓகேவா, மேனேஜே பண்ண முடியல. ஆமாம் ப்ரோ. ஹீட்டி இவர் யாருன்னு தெரியுதா? ஏதோ பேசுங்க, வாங்க. உன் ஃபேஸை காட்டு, உனக்கு தான் ஸ்கல். இந்த ஃபேஸை பார்த்து எத்தனை பொண்ணுங்க மயங்க போகிறாங்கன்னு மட்டும் பாரு. மயங்குச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க வச்சிருக்கேன், அதான் யாருக்கும் காட்டக்கூடாது. அப்பளையா இருந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது நான் காட்டுறேன். அப்பளையா இருந்து என்கிட்ட வந்து பாக்கெட்டில் ஒன்று இருக்குன்னு இருக்கான். என்ன இருக்குன்னு காட்ட மாட்டான். அது சதீஷ் அண்ணன் முன்னாடி தான் காட்டணும். சரிங்க பாருங்க. மொய் கவர் ஆட்டிய போட்டேன். என்னது மொய் கவர்லாம் ஆட்டிய போட்டேன்? எதுக்கு மொய் கவரா? கவரை வச்சு என்னடா இது இருக்கே? மொய் இருக்கா? காட்டு. நான் சதீஷனா தூக்கிட்டேன். லம்பா அடிச்சுட்டான். ஐயோ அண்ணா கேட்டு பாத்துக்கோங்க. லம்பா அடிச்சுட்டான் பையன். தெரியல ப்ரோ. மொய் கவர் அதான் என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு கொடுத்து வச்சாரு. மொய் கவர் இவரை நம்ப தெரியும், நம்பாதீங்க. மொய் கவர் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும் போது நினைச்சேன்டா டே தூக்கிட்டான். ப்ரோ ஆஃப் தரேன், ஆஃப் போட்டுக்கலாமா? பாருங்க டீலிங் பேசுறா பாருங்க. புடிங்க பாத்துக்கோங்க, டீலிங் பேசுறான். மொய் கவர் தூக்கிட்டான். புடிங்க இவனை புடிங்க. வா, நீ முடிஞ்ச அவ்வளவுதான். சரி அப்புறம் சரி, அப்ப gift காட்ட மாட்டேன். ஓகேவா? என்ன gift நான் தெரிஞ்சு போச்சு விடு. என்னது? என்ன பண்றீங்க? ஹாய் गाइस, நானா உங்க ராக்கி ப்ரோ. நீங்க? என் பேர் சந்தோஷ் ப்ரோ. நீங்க? ப்ரோ என் பேர் எம்பி டிராவலர் ப்ரோ. இப்போ நம்ம வந்து மாமாவுடைய மேரேஜில் தான் இருக்கோம். மாமாவுடைய மேரேஜ் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. மாமா ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. அதனால ஸ்டேஜில் யாருமே இல்லை. இப்போ வந்து ப்ரோ இது ஏன் சேனல் ப்ரோ? மாற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. சேனலா ப்ரோ? இது பாருங்க என் சேனல் ஆட்டைய படம் பார்க்குறாரு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, சும்மா ஒரு கண்டு. ஓகே வாங்க, சைக்கிள் எடுத்து போ.
ஒரு யூடியூபராக வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியாதாடா? பெட்ரோல் இல்லை ப்ரோ, பெட்ரோல் ஆவி ஆயிடுச்சு. ஒரு மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் இருக்கா? இதுனா ஒரு ட்ரிப்பு நியூட்டன் பண்ணுறேன். என்றைக்குமே நியூட்டன் ஸ்டார்ட் ஆகும். பாரு இப்போ சிவானா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க மட்டும் பாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியல. என்னடா சாண்டி நீ? ஏண்டா காசு பெரிய அமௌண்ட்டு பார்த்து நீங்கள் அடிச்சுட்டு போய்டு. பார்த்தீங்களா இது போவா? ஏய் வண்டி வச்சுட்டு வைக்கிற வண்டிக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோலடா. இங்கே பாருங்க, இந்த கல்யாணத்தில் மாடா இல்லை எருமையாக சேர்த்து எல்லாம் உழைக்கிறது வந்து சாப்பாடுனா சொல்லக்கூடாதுடா. சொல்லணும்ண்ணா. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க ப்ரோ. அதே ஃபர்ஸ்ட் நீ சொல்கிறா பயமா இருக்கு. நான் பேசிட்டேனே. எப்படா பேசுனேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஐயா நான் என்னென்ன பேசுறது? ஸோ அந்த ஃபண்டை மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா நானும் பாப்பி ஃபண்டெல்லாம் இதுவே இருக்காது. நம்ம மச்சம் இருக்கிற கப்பல் வச்சு போயிடுவோம்னா அந்த போட்ட விலகலை அதோட தனியாக சுற்றிட்டு நல்ல வேலை சொன்னீங்க. சொல்லலாம் கம்முரடிக்கு விழுந்துருப்பேன். எங்கே நம்ம ஜாகுவார் ETF ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ணாவோட கல்யாணம் முடிஞ்சிச்சு. அண்ட் ரொம்ப ஆக்சுவலாக அந்த 2 நாளாக கொஞ்சம் பிஸினால வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னு நிறைய ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். பட் ஆனால் பெருசாக சதீஷ் அண்ணாக்கூட இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் பெரிய யூடியூபர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் இல்லை. பிகாஸ் அவங்களோட சேஃப்டி தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாசன் ப்ரோ வந்தார், அதுக்கப்புறம் அசார் ப்ரோ வந்தார். அண்ட் அவங்க ஆல்ரெடியே நிறைய ஃபேன்ஸ் இருக்கனால, அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கனால அவங்க கூட நம்ம போய் அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு நல்லா இருக்காது. ஏன்னா நாம் தான் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்கள சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ பவுன்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது இருக்கட்டும். அண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குல்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது அதெல்லாம் நான் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இனிஷியேட் பண்ணி இப்போ பேசும்போது கூட பேட்ரி சார்ஜ் முடிஞ்சு போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுதான் கல்யாணம் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அண்ட் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அண்ணாட்ட பேசலை. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுமூகமாக முடிச்சு. பட் கொஞ்சம் ரஷ் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கனால ரஷ் ஆச்சு. பட் வாசன் ப்ரோ வந்தார். அவர் ஆக்சுவலாக வந்தபோது ஃபுல் கூட்டம். அவர்னால ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட டைம் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் அசார் ப்ரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அவர் கூட நம்ம அங்கே அந்த இடத்துல வந்து அவங்களோட சேஃப்டி தான் பார்க்கணும். நம்ம விலாகை பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு அங்கே கரெக்டாக இருக்காது. ஸோ நிறைய பேர்த்து பிக் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர்த்து விடுறதா இருக்கட்டும். ஸோ அதனால் விலாக் எடுக்க முடியல. பட் ஆனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நடுவில் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது கிளிப்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரு கடைசியில் சதீஷ் அண்ணா வந்து ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டாங்க. பேச்சுலர்ஸோட லைஃப் முடிஞ்சிச்சு, இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு. பட் கவலைப்படாதீங்கன்னா போகிறோம், ட்ரிப் எங்கேயாச்சும் போகிறோம், ஓகேவா? இதுக்கு மேலே தான் செமையாக இருக்கும். அண்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க கடைசியில். அண்ட் அதெல்லாம் ஆக தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாலியாக இருப்போம், அப்படியே போகிற போக்கில் அப்படியே போவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.